அனைவருக்கும் வணக்கம். இது பிரியாணி மசாலா அரைக்க போகிறேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ, கடல் பாசி, இது பேர் என்ன தெரியல, ஏலக்காய் ஒரு 5. ஸோ இது எல்லாமே பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டோம்னாக்கா இதுதான் பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு அரைக்க போகிறேன். பொடி பண்ண பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பொடி பண்ணியாச்சு, ரெடி. பிரியாணி மசாலா கறி குழம்புக்கும் போட்டுக்கலாம், பிரியாணிக்கு தான் மெயின். இது சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.